ஹாய் புட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுறா மீன் கதை சொல்ல போறேன். ஒரு நாள் கடல் கடியில ஒரு சுறா மீன் பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். காலை கனவினே காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. கதை எங்கெல்லாம் போட ஐயோ அப்படின்னு திரும்பி பார்த்த அந்த சுறாமி தன்னோட குட்டி சுறாமீனை காணும்னு பதறி போச்சான். உடனே அங்க இங்கு தேட ஆரம்பிச்சுதான். பக்கத்துல ஒரு நண்டு வந்துட்டு இருந்துச்சா. அதுகிட்ட போய், நண்டக்கா நண்டக்கா, என் பையனை பாத்தீங்களா? அதுக்கு அந்த நண்டு, காலையில இருந்து இங்கதான் கிண்டிக்கிட்டு இருக்கேன், உங்க மௌன பாக்கலையேக்கா. சரி அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கிளம்பி போய்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் பார்த்தா இது தல ஒரு நட்சத்திர மீன் வந்துதான். அதுகிட்ட, மீனக்கா மீனக்கா, என் பையனை பாத்தீங்களா? என்னக்கா சொல்லுதிய, நான் இப்பதானே இங்க நான் வாரேன், நான் யாரையும் பார்க்கலையேக்கா அப்படின்னு அந்த நட்சத்திர மீனும் பார்க்கலன்னு சொல்லிச்சான். என்ன செய்யுதுன்னு தெரியாம விழிச்சிட்டு இருந்துச்சான் இந்த சுறா மீன். அப்ப பார்த்து, ஆட்டோக்காரண்ணே ஆட்டோக்காரண்ணே. ஏம்மா, நான் ஆட்டோக்காரன் இல்லம்மா, ஆக்டோபஸ். சரி ஏதோ ஒன்று விடுங்க, இந்த பக்கம் என் மகன் வந்தானா, நீங்க பாத்தீங்களா? இல்லையே தங்கச்சி, நான் பார்க்கலையே. சரிங்க அண்ணே. சரி, எதுக்கும் அந்த குதிரை தம்பிக்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேள. சரிங்க அண்ணே, நான் போய் அவர்கிட்டயே கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் குதிரை கிட்ட போய் தன் பையனை பத்தி கேட்டுச்சான். குதிரை தம்பி, இங்க வாங்களேன், என் மோனை பாத்தீங்களா? காலையில இருந்து தேடுதேன், எங்கேயுமே பாங்கல, எங்க போனான்னு தெரியலையே, நீங்களாவது பாத்தீங்களா தம்பி? அதுவாக்கா, அந்த மஞ்சள் கலர் குரூப் டிஷர்ட் போட்ட பையன் உங்க மவனா? அட ஆமா தம்பி, ஏன் மவன் தான். எங்க பார்த்திய? அவன் வடக்கோரத்து பாறை பக்கத்துல இருக்க நம்ம திமிங்கல மாமா வீட்டுக்கிட்ட எல்லாம் நின்னா, நான் பார்த்தியானம் பார்த்தேன், அங்க போய் பாருங்கக்கா, அந்த தான் நிற்பான். ஐயோ அப்படியே தம்பி, இந்த உடனே போறேன். திமிங்கல மாமா, என்ன செய்திய? என் மொமை இங்க வந்தானா? எங்கெல்லாம் அலையுதேன்? ஏம்மா, இந்த சேட்டக்கார பையன் வழி தவறி இங்க வந்திருக்கான், நான் தான் கூட்டிக்கிட்டு வந்து இவனை உட்கார வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். சரி நீ கூட்டிட்டு போமா. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு அந்த திமிங்கலத்துக்கு நன்றி சொல்லிட்டு தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சான்.